வணக்கம். டாக்டர் ஸ்ரீனிவாசன், எலும்பு மூட்டு சிகிச்சை மருத்துவர், ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, நாகர்கோவில். ஸோ இன்னைக்கு நமக்கு ஒரு காமனா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை, எல்லா வயசுலயும் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குதிகால் வலி. எல்லாருக்கும் எஸ்பெஷலி லேடீஸுக்கு பார்த்தீங்கன்னாலும் சரி, ஆ ஈவன் நம்ம டீனேஜ்ல இருக்கவங்களுக்கு கூட சரி, நமக்கு நடக்கும்போது இந்த குதிகால்ல வலி இருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த குதிகால் வலிக்கு என்ன காரணம்? அதுக்கு பேர் என்ன? அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஆ இது இங்கிலீஷ்ல நம்ம ஆர்த்தோ லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா, பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குதிகால் வலிக்குள்ள மெயின் காரணம் காலினுடைய அடிப்பகுதியில இந்த இது வருது. ஏன் இந்த பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் வருது? அது எதனால ஃபார்ம் ஆகுது? அதுக்கு என்னென்ன சிம்ப்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளான்டார் ஃபேஷியா அப்படிங்கிறது நம்மளுடைய பாதத்தினுடைய அடிப்பகுதியில ஒரு தடிமனான ஒரு சின்ன ஒரு மெல்லிய ஒரு ஃபேஷியா மாரி ஒரு இலை மாரி ஒண்ணு போகுது. அது நம்ம குதிகால் எலும்புல இருந்து நம்ம ஃப்ரண்ட்ல இருக்க நம்ம டோ வரைக்கும் அது போகுது. அது நார்மலா நெகிழ்வுத்தன்மையோட சிம்பிளா நமக்கு ஃப்ளெக்சிபிளா இருக்கும். அது திக்கனிங் ஆகி, தேய்மானம் அடைஞ்சு, அது கொஞ்சம் வலி உண்டாக்கக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது, அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? பிளான்டர் ஃபேஷியைட்டிஸ் அப்படிங்கிறோம். அப்ப அதனுடைய சிம்ப்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு அந்த பாதம் ஃபுல்லாவே வலி இருக்கும். சில பேருக்கு அந்த பிளான்டர் ஃபேஷியாவோட அட்டாச்மெண்ட் அந்த ஹீல் போன், நம்மளுடைய கடைசியா இருக்கக்கூடிய அந்த குதிகால் எலும்புல அது அட்டாச் ஆகுது இல்லையா? அந்த இடத்துல வலி வரும். அது ஹீல் பெயின் அந்த மாரியும் பிரசன்ட் ஆகுது. ஸோ இதான் பிளான்டார் ஃபேஷியைட்டிஸோட சிம்ப்டம்ஸு. முக்கியமா இது எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டு ஃப்ரீயா நம்ம படுத்து தூங்கியிருப்போம். கால் ரிலாக்ஸ்டு பொசிஷன்ல இருக்கும். காலையில எந்திரிச்சோனே ஃபர்ஸ்ட்டு நம்ம கால ஊனும்போது பார்த்தீங்கன்னா, அது பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சுரும். ஏன்னா நைட்டு ரிலாக்ஸ் பொசிஷன்ல இருந்தது, அந்த மசில்ஸ் நம்ம கால ஊன்னோனே அது ஸ்ட்ரெச் ஆகி நமக்கு வலி குடுத்துரும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான சிம்ப்டம்ஸு. மத்தபடி நம்ம நெறைய நேரம் நிக்க முடியாம இருக்கிறது, ஒரு இடத்துல உட்கார்ந்திருப்பாங்க ஒரு 1/2 அன் ஹவர். திரும்ப எந்திரிச்சு நடக்கும்போது பார்த்தா குதிகால் வலி இருக்கும். ரொம்ப சிவியர் பெயின் இருக்கவங்க நொண்டி நொண்டி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இதுதான் அந்த பிளான்டர் ஃபேஷியைட்டிஸ்னோட சிம்ப்டம்ஸ். இது சில பேர் குதிகால் வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நாட்டு மருந்துகள் எல்லாம். சில பேர் எங்க ஊர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா, இது உப்புக்குத்தி வாதம் அப்படிம்பாங்க. அந்த அந்த உப்புக்குத்திங்கிறது ஹீல். ஸோ அதனால அஹீல்ல உள்ள வாதம்னு சொல்றாங்க. ஸோ இது மாரி பல பேர்ல இருந்தாலும், இதனுடைய சிம்ப்டம்ஸ் குதிகால் வலி தான். ஸோ இது எப்படி நம்ம தடுக்கலாம்? அது வந்துச்சுன்னா, அது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? அப்படின்னு பார்த்தோம்னா, குதிகால் வலி வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம முக்கியமா நம்மளுடைய ஃபுட்வேர் நம்ம செப்பல் கொஞ்சம் சாஃப்ட்டா உள்ளதா போடணும். கடினமான ஒரு ஃபுட்வேர் போடக்கூடாது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பழைய செருப்பா இருக்கும். ரொம்ப கடினமா இருக்கும். ஹீல்ஸ் ஒரு பக்கமா தேய்ஞ்சிருக்கும். அந்த மாரி ஃபால்ட்டி ஃபுட்வேர் நம்ம என்ன செய்யக்கூடாது, கண்டிப்பா போடக்கூடாது. ஸோ சாஃப்ட் ஃபுட்வேரா மாத்திக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நம்ம காலையில எழுந்துச்சு நடக்கும்போது தான் அந்த பிளான்டார் ஃபேஷியா ரொம்ப நமக்கு தொந்தரவு பண்ணும். அதில நீங்க எந்திரிச்சு காலையில முழிச்ச உடனே கால கொஞ்சம் அசைச்சு, நெளிச்சு, அந்த விரல்கள்லாம் மடக்கி 2, 3 தடவ இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு, ஒரு 5 நிமிஷம் எக்சர்சைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஊனி நடங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த பிளான்டார் ஃபேஷியா கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் ஆகும். ஸோ அப்படி ஸ்ட்ரெச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வலி தானாவே குறைஞ்சிரும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் நம்ம பண்ணோம்னா, நமக்கு குதிகால் வலிய நம்ம குறைக்கலாம். கொஞ்சம் வயசு 40, 50 வயசுக்கு மேல உள்ளவங்க, போஸ்ட் மெனோபாஸ் உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கால்சியம் டெஃபிஷியன்சி இல்லாம பார்த்துக்கணும். கால்சியம் நம்ம உடம்புலயும் சரி, நமக்கு டேப்லெட்டாவோ அல்லது நம்ம சத்தான ஆகாரங்கள் மூலமா கால்சியம் இருக்கணும். ஏன்னா, அதுவும் குதிகால் வலிக்கு ஒரு காரணமா இருக்கும். சரி, இந்த மாரி பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் வந்துருச்சு, ரொம்ப சிவியர் பெயின் இருக்கு. நாங்க எக்ஸர்சைஸ் பண்ணி பார்த்தோம், குறையல அப்படின்னா என்ன பண்ணலாம்? அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பகுதி. இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோ டாக்டர் பார்த்தோம்னா, சில நேரம் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. உங்களுக்கு அந்த குதிகால் எலும்புல அடியில ஏதாவது ஸ்பர் மாரி முளைச்சிருக்கா? ஏதாவது தேய்மானங்களுக்கு ஒரு அறிகுறி இருக்கா? அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தேவைப்பட்டா சில பேருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். சில பேருக்கு யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருந்தா கூட குதிகால் வலி வரலாம். சில வாதங்கள்னாலயும் குதிகால் வலி வரும். ஸோ அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு உங்களுக்கு பிரச்சனை வேற ஒண்ணும் இல்லன்னா, நம்ம இந்த மாரி எக்சர்சைஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்சர்சைஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேருக்கு பிசியோதெரபி, அல்ட்ராசவுண்ட் மசாஜ்னு ஒரு சின்ன மசாஜ் ஒரு 7 to 10 டேஸ் அந்த மாரி ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க. அது பண்ணாலும் உங்களுக்கு குதிகால் வலி குறையும். அப்புறம் உங்களுடைய செப்பல் நீங்க எம்சிஆர் செப்பல் அப்படிங்கிற மைக்ரோ செல்லுலர் ரப்பர், நம்ம சாஃப்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்வேர் நம்ம வாங்கி போட்டோம்னாலும் அந்த குதிகால் வலிய குறைக்கலாம். சரி, இந்த மாரி பிரைமரி ட்ரீட்மெண்ட்லயும் குறையல, அதுக்கப்புறமும் எனக்கு வலி ரொம்ப தாங்க முடியல அப்படின்னு சொன்னா, டாக்டர் உங்களுக்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த குதிகால்ல எந்த இடத்துல அதிகமான பெயின் இருக்கோ, அந்த பிளான்டார் ஃபேஷியா சேரக்கூடிய இடத்துல ஸ்டீராய்டோ, இப்போ லேட்டஸ்ட்டா பிஆர்பின்னா பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படின்னு உங்க உடம்புலேருந்தே பிளட் எடுத்து அந்த ஸ்டெம் செல்ஸை கூட என்ன செய்யலாம், அதில் இன்ஜெக்ட் பண்ணலாம். அப்படி பண்ணாலும் நமக்கு அந்த இடம் ஆறுறதுனால நமக்கு வலி குறையும். ரேரா சில பேருக்கு தான் அறுவை சிகிச்சை தேவைப்படும். மீதி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மருந்துகள், பிசியோதெரபி, எக்ஸர்சைஸ், தேவைப்பட்ட இன்ஜெக்ஷன். இதன் மூலமாவே இந்த பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் நம்ம சரி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி குதிகால் வலி இருக்கிறவங்க, நான் சொன்னக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸர்சைஸும் ஃபாலோ பண்ணுங்க. உடல் பருமன் அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக வெயிட் குறைச்சால் நல்லது. கால்சியம் ரிச் டயட் எடுத்துங்க. ஸோ இதெல்லாம் பண்ணது மூலமா குதிகால் வலியை கண்டிப்பாக நம்ம வராமலும் தடுக்கலாம். வந்தாலும் அதை கரெக்டான சிகிச்சை மூலமாக நம்ம சரிப்படுத்த முடியும். இது மாதிரி உள்ள ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.